ஒரு அருப்பந்தி மந்திரம் சொல்லிட்டு அப்படியே நம்ம சத்துவசரம் போலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே கொஞ்சம் உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி பண்ணிட்டு இந்த சத்துவசாரம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் பேசுறோம். இந்த யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிக்கும் இந்த சத்துவசாரத்துக்கும் அதாவது நம்மளால தொடர்புபடுத்திக்க முடியுதா? அது இந்த சத்துவசாரம் அது வந்து என்ன மாதிரியா நமக்கு பலனை கொடுக்கும்? இந்த யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி கூட நம்மளுக்கு ஒரு சொல்றோம்னா உடல்ல ஒரு சோர்வு இருக்காது. சத்திசாரம் பேசுறப்போ அந்த அதெல்லாம் பண்ணிட்டு செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேரடியா சத்திசாரம் கேட்கறப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்ட் அழிவா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம உலக எல்லாமே யோசிச்சு பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துட்டு இதுல போற மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடம்புல தயார் பண்ணிக்கிறோம். உடற்பயிற்சி மூலியமா, யோகா பயிற்சி மூலியமா உடம்புக்கான பிளெக்சிபிலிட்டி, உடம்புக்கான பூஸ்ட் கொடுத்துறோம். அதே மாதிரி பிராணாயாமம், தியான பயிற்சி பண்ணக்குள்ள மைண்டையும் ரெடி பண்ணிடுறோம். எப்படி நம்ம ஒரு உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த உணவு வந்து அன்போட சமைக்கிறாங்களோ அப்போ வந்து அதை வந்து அதோட சுவை அதிகமா கூடி அது ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதே மாதிரிதான் இந்த சத்துவிசாரம்ன்றது வந்து அதுக்கான ப்ரீயரா நம்ம ஆக்டிவிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். உடற்பயிற்சி பண்றோம், ஆசனாஸ் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், தியான பயிற்சி பண்றோம். ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ் தான் ரெடி பண்ற மாதிரி. லாஸ்ட்ல இந்த பண்ற சத்துவிசாரம்ன்றது வந்து இது வந்து ஒரு சும்மா பினிஷிங் டச் கிடையாது, இதுதான் ஃபைனல் டச். இந்த சத்துவசாரம் வந்து நிஜமாலுமே நம்ம உடம்பு சத்து கொடுக்குது. அதை உணவு சாப்பிட்ற மாதிரி. உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 விஷயம் செஞ்சுட்டு அப்படியே ஓகே நம்ம தியானம் பண்ணிட்டோம், நம்ம வந்து சூப்பரா பண்ணிட்டு சொல்லிட்டு அதை முடிச்சுக்குவாங்க. பட் இந்த சத்துவசாரம் பண்ணக்குள்ள தான் ஆகுது அதை வந்து ஃபைனலா சமைச்சிட்டு சாப்பிடாம எது போனோம்னு அர்த்தம். சமைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே. அப்ப அந்த சத்துவசாரம் பண்ணோம்னா உடம்புல சுத்த உஷ்ணம் உண்டாவதுக்கான வேலைங்கிறத ஆரம்பிக்குது. அது அந்த ஞான மார்க்கத்துல பயணம் பண்றவங்களுக்கு தான் அதோடைய அருமை பெருமெல்லாம் நல்லா தெரியும். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அகத்தியர் பாடல் 4வது பாடல் வந்து நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் அந்த பாடல ஒரு தடவை பாடிடுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு லைனா நம்ம டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல பாடுறேன். அகத்தியர் பாடல், பாடல் எண் 4. ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும், உத்தமனாய் பூமியிலே இருக்க வேணும், பருவமதில் சேறு பயிர் செய்ய வேணும், பாழிலே மனத்தை விடார் பரமஞானே, திரிவார்கள் திருடரப்ப கோடான கோடி, தேசத்தில் கல்லறப்ப கோடான கோடி, வருவார்கள் அநேகர் கோடான கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தானே. திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் பாட்டிய. ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும், உத்தமனாய் பூமியிலே இருக்க வேண்டும், பருவம் அதில் சேறு பயிர் செய்ய வேண்டும், பாழிலே மனத்தை விடார் பரமஞானே, திரிவார்கள் திருடரப்பா கோடான கோடி, தேசத்தில் கல்லறப்பா கோடான கோடி, வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தாமே. என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன புரிதல் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும், இதேதான் நம்ம வடலாயம் சொல்றாங்க இல்லையா. இறைவன் ஒருவரே, அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு. சோ எல்லா மகான்களுமே அதுதான் வலியுறுத்துறாங்க. இங்க வந்து இறைவனுக்கு வந்து பல ரூபங்கள் பல நாபங்கள்ன்றது ஒண்ணு கிடையாது. இறைவன் ஒருவன்றதை நாங்க நினைங்க. உத்தமனாய் பூமியில் இருக்க வேண்டும்ன்றாரு. நம்ம வளராயம் சொல்றாரு, உத்தமனாக ஆக்குக ஓங்குங்கன்றாங்க. நீங்க உத்தமனா மாறினா மட்டும் தான் நீங்க வந்து ஓங்கி வளர முடியும்ன்றாரு. சோ அப்ப அதுக்காக தான் ஒழுக்கமுறைகள்லாம் கொடுக்குறாரு. நம்ம உத்தமனா வாழ்றதுக்கு என்ன வேணும்னா உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம் வேணும். அப்பதான் தியானமா கை கொடுன்றதுனாலதான் அந்த ஒழுக்க முறைகள்லாம் வலியுறுத்துறாங்க. அதேதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐயா சொல்றாங்க, உத்தமனாய் பூமியில் இருக்க வேண்டும்ன்றாரு. சோ அதுக்கு ஒழுக்க முறைகள் தான் உதவி பண்ணும். பருவம் அதில் சேறு பயிர் செய்ய வேண்டும். சோ ரொம்ப வயசான காலத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு ஆன்மீகத்துக்கு போகணும்பா, சாமி கும்பிடணும்பா, இந்த சின்ன வயசுல ஏன்பா இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உலகத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஞான மார்க்கத்துக்கு ஈஸியா மடை போட்டு இளைஞர்களை நம்மள உள்ள போக முடியாம பண்ணி விட்டுருவாங்க. ஆனா பருவம் அதில் சேறு பயிர் செய்ய வேண்டாம், அந்த காலத்தையே அறிந்து பயிர் செய்யணுவாங்க.
அதே மாதிரி நம்ம நல்ல உடல் ஆரோக்கியோட மன ஆரோக்கியத்தோட இருக்கக்குள்ள இதுக்கான எஃபர்ட் கொடுத்தோம்னா நம்ம வந்து நமக்கான ஆற்றல் எல்லாமே நம்ம உடல் தூய்மை மன தூய்மை பெற்று பேரானந்த நிலையில வாழ்ந்துடலாம். இதை காலத்தை விரயமாக்கிட்டோம்னா நம்ம நிறைய சம்பாதிச்சு வச்சுக்குவோம். வயசான காலத்துல ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் பயணம் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா நம்ம இதுல நினப்புகள் வராம கூட போயிடும் இல்லையா? அது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் ஆயிடும். பாழிலே மனத்தை விடார் பரமஞானி அப்படின்றது. ஸோ இது வந்து தேவையற்ற விஷயங்களை மட்டுமே கவனம் வச்சு இந்த ஞான மார்க்கத்துல போறவங்க, தன்னை உணரணும்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி தேவையற்ற விஷயங்கள்லாம் இறைவன் அங்க இருக்காரு இங்க இருக்காரு, இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும் அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற விஷயங்களை பெருசா கவனம் வைக்க மாட்டாங்க. இல்ல கோவில்ல தான் இறைவன் இருக்காருன்னு பல கோயில தெரிஞ்சுட்டு தெரிய மாட்டாங்க. பட் இந்த கோவில்லாம் உருவாக்கப்பட்டதுனால நமக்குள்ளேயே ஒரு கோவில் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இனிஷியலா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதெல்லாம். ஸோ மணிக்கணக்கா கோயில்ல போயிட்டு டைம் செலவு பண்றது, லட்சக்கணக்காக செலவு பண்றது, 1000 ரூபாய் டிக்கெட் போடுறது, 200 ரூபாய் டிக்கெட்ல போறது, 300 ரூபாய் டிக்கெட்ல போயிட்டு முருகரை போய் பாக்குறோம், இந்த விநாயகரை போய் பாக்குறோம், தெய்வங்கள்லாம் பாக்குறோம் வந்து தனக்குள்ள இருக்கிற உயரா இருக்கிற தெய்வம் நம்ம பார்த்தே அவனுக்கு சொல்றாங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வழிபடுத்துறது இறைவன் ஒருவர் தான்ன்றாங்க, காலத்தையே பயிற்சின்றாங்க. அப்போ வந்து இது வந்து நம்ம அந்த எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோட இருக்கக்குள்ள பண்ணா மட்டும்தான் அந்த உடல் தூய்மை மன தூய்மை கற்று பெறாத நிலையில வாழ முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருவோம். இந்த இடத்துல திரும்ப அந்த இடத்துல ஒரு 4வது லைன்ல பாத்தீங்கன்னா திரிவார்கள் திருடப்பா கோடான கோடின்றாரு. அதை பத்தி ஏதாவது புரிதல் இருக்கா? தேசத்தில் கல்வரப்பா கோடான கோடின்றாரு. வருவார்கள் அநேகரப்பா கோடான கோடின்றாரு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து எல்லா மக்களையும் நிறைய பேர் டைரக்ட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, நீங்க நல்லபடியா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் உடையில இருந்து வாழ்கிற கல்ச்சர் முறை கொண்டு அவங்க வந்து ஆசையே படாதீங்கன்னு சொன்ன சித்த மார்க்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டாதான் நீங்க பண்ண முடியும் சொல்லிட்டு அது ஒரு யோகா சென்டர் மாதிரி வச்சு உலகம் ஃபுல்லாவே அதை பரப்புறாங்க. ஒருத்தர் தன்னையே இறைவனா காமிச்சுக்கிறாரு, நான் தான் இறைவன் சொல்லிட்டு அவரு பின்னாடி ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு போறாங்க. இது மாதிரி இவங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்கன்றாங்க. திரிவார்கள் திருடரப்பா கோடான கோடி, அவங்க எல்லாம் திருட்டு பசங்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. தேசத்தில் கல்வரப்பா கோடான கோடி, இவங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு நெல் பயிர் பண்றேன்னா அந்த காலத்திலேயே நீ பயிர் பண்ணி காலத்திலே அறுவடை பண்ணணும். அது எப்படி வந்து நீ கம்மியை விட்டுட்டுனா திருடர்கள் வந்து அதை திருடின்னு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உன்ன இந்த ஞான மார்க்கத்துல செல்ல விடாம இந்த திருட்டு கூட்டத்துல தன்னையே தலைவனா காமிச்சு தன்னையே வந்து ஒரு இறைவனால காமிக்கிற அளவுக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தாமேன்றாரு. இறைவன் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, இதுதான் இறைவன், இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து தவறான முறையில வழி நடத்தி நம்மள கொண்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இருந்துடக்கூடாது. இந்த மகான்கள் காட்டிய வழிகளையும் சித்தர்கள் காட்டிய வழிகளையும் நம்ம வந்து அதுல ஒரு வார்த்தையும் எடுத்து சத்து விஸ்தாரம் பண்றதுனா டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இன்னையே நம்ம வாழ்வில் கூட அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் தூய்மை மன தூய்மை பெற்று இந்த நல்ல வாழ்வில் வாழலான்றது தான் அதுல பொருள்.